யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. குழந்தைகளே, பகவான் நாமத்தை சொல்ல தயாராகிவிட்டீர்களா? தினமும் பகவான் நாமம் சொல்கிறீர்களா? இன்னைக்கு பகவானுடைய லீலையின் கதையின் தலைப்பு போனது கால்வழி. கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? கதை சொல்லட்டுமா? யோகிராம் தாத்தாவிற்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். குழந்தைகளிடம் அவர் தெய்வத்தை காண்கிறார். யோகிராம் தாத்தா குழந்தைகளுக்கு உதவுவதில் பெருமகிழ்ச்சி அடைவார். கால்வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு சிறுமிக்கு அவர் எப்படி உதவி செய்தார் தெரியுமா? இதோ பார்ப்போம். கீதாமணி அன்பான அடக்கமான குழந்தை. அவளுக்கு பரதநாட்டியம் ஆடுவது மிகவும் பிடிக்கும். ஆகவே அவள் நாட்டிய வகுப்புக்கு நாள் தவறாமல் சென்று வருவாள். ஒரு நாள் திடீரென்று அவளுக்கு வலது கால் முட்டிக்கு கீழ் பாதம் வரை வலி ஏற்பட்டது. 30 நிமிடங்களுக்கு மேல் நடந்தாலோ நாட்டிய பயிற்சி செய்தாலோ கால் வலி வந்துவிடும். ஆனால் கீதா வலியை பொருட்படுத்தாமல் நாட்டிய வகுப்புக்கு தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தாள். வலி குறைந்த பாடில்லை. அவள் தன் கால் வலியை பற்றி தன் அம்மாவிடம் சொன்னாள். யோகிராம் தாத்தாவின் பக்தையான அவள் அம்மா கீதாமணியிடம், நான் இவ்வார இறுதியில் உன்னை திருவண்ணாமலையில் இருக்கும் யோகிராம் தாத்தாவிடம் அழைத்துச் செல்கிறேன். அவர் பெரிய மகான். உன் கால் வலி சீக்கிரம் சரியாக வேண்டுமென்று அவரிடம் வேண்டிக்கொள். நிச்சயம் சரியாகிவிடும் என்று சொன்னார். சிறுமி கீதாவும் வார இறுதி நாளுக்காக காத்திருந்தாள். சொன்னது போலவே அவள் அம்மா அவளை யோகிராம் தாத்தாவை தரிசிக்க அழைத்து சென்றார். அவருடன் இருந்த வேளையில் கீதா, யோகிராம் தாத்தா, இந்த கால்வலியை என்னால் தாங்க முடியவில்லை. பள்ளியில் விளையாட முடியவில்லை. நாட்டிய பயிற்சியும் செய்ய முடியவில்லை. நீங்கள் தான் இந்த வலியை சரி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். அப்பொழுது பகவான் அவளை அழைத்து, கீதா, நீ நல்லா நாட்டியம் ஆடுவாயாமே, எனக்காக ஆடி காட்டுவாயா என்றார். கீதாவும் தன் கால்வலியை மறந்து மகிழ்ச்சியுடன் ஆடி காட்டினாள். அதற்கு பிறகு கீதாவை அழைத்து தன் அருகில் அமரச் செய்த யோகிராம் தாத்தா நீண்ட நேரம் அவளுடைய 2 கால்களையும் பிடித்து விட்டார். அப்பொழுது கீதாவிற்கு அவள் அம்மாவிற்கும் ஏற்பட்ட மன நெகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அதற்கு பின் யோகிராம் தாத்தா அவர்களுக்கு ஆசி வழங்கி அனுப்பினார். கீதாவும் அவள் அம்மாவும் மன நிறைவுடன் தங்கள் வீடு திரும்பினர். என்ன ஆச்சரியம்! யோகிராம் தாத்தாவுடனான அந்த சந்திப்புக்கு பின் கீதாவின் கால்வலி போன இடம் தெரியவில்லை. கீதாவும் மகிழ்ச்சியாக நாட்டிய பயிற்சியை தொடர்ந்து செய்தாள். குழந்தைகளே, சிறுமியிடம் யோகிராம் தாத்தா காட்டிய கருணையை பார்த்தீர்களா? யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.